அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிசி ஏஇ எக்ஸாமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ ரெண்டுமே வந்து ஒரே நாளில் நடக்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ அதனால ஏற்படக்கூடிய குழப்பம் நிறைய பேருக்கு, இதுக்கு போறதா எக்ஸாம் எழுத போறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஏஇ எக்ஸாமுக்கு உண்டான எக்ஸாம் டேட் என்னன்னைக்கு அப்படின்றத விட்டுருந்தாங்க. ஸோ அதோட பிடிஎஃப் எல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணியாச்சு. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து வீடியோவை போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மேல ஐ பட்டன்லயே இருக்கு. தயவு செய்து போய் பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சுக்கோங்க. டிஎன்பிசி ஏஇக்கு உண்டான டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கு உண்டான எக்ஸாம்ஸ்க்கான எல்லா விதமான பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஸோ நம்மளோட வெப்சைட்டையோ இல்லாட்டி இந்த நம்பரோ கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் மெட்டீரியல் தான், ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜிஎஸ் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதான் ரெடி பண்ணியிருக்கோம். 6th to 12th கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டடி மெட்டீரியலா பக்காவான கம்பைன் மெட்டீரியலா கொடுத்துருக்கோம். அதுவும் வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின்ற ஒரு கேள்விதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே கால் லெட்டர் வந்திருக்கும், எல்லாருக்குமே இன்டர்வியூக்கு உண்டான கால் லெட்டர் வந்திருக்கும். சரியா? அதை வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த அப்ப நான் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி ஒரு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேம் ஆஃப் த கேண்டிடேட், என்ன டிப்ளமோ ஸ்டாண்டர்டா டிகிரி ஸ்டாண்டர்டா, இந்த இடத்துல உங்களோட டேட் இருக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நம்பர். சரியா? இது ஒண்ணு இருக்கு. ஸோ இதை ஏன் நான் ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்க சொன்னேன், இது ஒரு போட்டோ மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மாதிரி இதை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அது போக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும் தெரியுமா? ஹால் டிக்கெட் எப்போ வரும் என்னன்ற டீடைல்ஸ் அடுத்த வீடியோல உங்களுக்கு வரும், கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் அதையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்னாப்பா எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்னாப், உங்களுக்கு எப்போ வருது, என்ன எக்ஸாம் அப்படின்றத, தேர்வு நடைபெறும் நாளும் நேரமும், இந்த இடத்துல உங்களோட டீடைல்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஸ்னாப்பையும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால் லெட்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட். ஸோ இது ரெண்டையும் உங்களுக்கு வந்திருக்கும். ஹால் டிக்கெட் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி சிடிஎஸ்சி எக்ஸாம், சிடிஎஸ்சி எக்ஸாம். சரியா? ஸோ இது எப்ப நடக்குது? ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா இதே டேட், இப்போ இங்க வந்து 15ஆம் தேதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாமும் 15/10 அப்படின்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு தான் நடக்க போகுது. சரியா? டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு 25 வரைக்கும் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான டேட் தெரியல, நிறைய பேருக்கு மாறி மாறி வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த டேட்ல இருந்தா உங்களுக்கு டிப்ளமோ டிகிரிக்கு உண்டான இன்டர்வியூ நடக்க போகுது, பிளஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுதுன்றத ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்றேன். இதெல்லாம் ஒரு வீடியோவா ஏன் சார் போடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா தெரியாதவங்களுக்காக தான் நம்ம சொல்றோம். டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் கான்டாக்ட் பண்ணா நிறைய பேர் வந்து என்னது ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றத நீங்க வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளும் ட்ரை பண்ணோம், ரெஸ்பான்ஸ் பண்ணல. மெயில் போட்டோம், என்னதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. பட் டிஎன்பிசி தரப்புல இருந்து எந்த மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க எல்லாருமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசிக்கு மெயில் போட போறீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருப்பீங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? டிஎன்பிசி, ஸோ டிஎன்பிசி மெயில் ஐடின்னு சர்ச் பண்ணா கான்டாக்ட் அஸ்ன்னு வருதா? ஸோ இதுல போயிட்டீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க. ஸோ இமெயில் ஐடி பாத்தீங்கன்னா grievance.government.in, இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து மெயில் ஐடி. கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பாருங்க. மேக்சிமம் இந்த உங்களோட விஷயத்த ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பாருங்க. சரிங்களா? கான்டாக்ட் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர் எடுக்கிறாங்களான்னு பாருங்க. மேக்சிமம் ஆபீஸ் டைம்ல பண்ணி பாருங்க. சரியா? அதே மாதிரி மெயில் ஐடி போட்டீங்கன்னா எப்பனாலும் நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஸோ கிரீவியன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிலேட்டடான ஹெல்ப் டெஸ்க்கு நீங்க மெயில் போடணும். நம்ம வேற, அதாவது இன்டர்வியூ ரிலேட்டடான கொயரிஸ்க்குன்றப்ப நம்ம வந்து கிரீவியன்ஸை தான் நம்ம மேக்சிமம் போட வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நம்பரையும் நீங்க கான்டாக்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காண்டி தான், உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் இது பண்ணி வச்சிருக்கேன். சரியா? ஸோ நல்லா பாருங்க. ஸோ அதர் கொயரிஸ்க்கு இந்த நம்பரை ஃபுல்லா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொயரிஸ்க்கு, அதர் குரீஸ்க்கு இந்த மெயில் ஐடி. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்வஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட்ல போட்டு ரெக்வஸ்டிங் ஃபார் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ இன் ஆன் த டைம் சேம் டைம் இன் டிஎன்பிசி சிடிசி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்க ஹாய் சார் ஆர் மேடம் போட்டு நீங்க என்ன பண்ணுங்க,
ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஹாய் சார் ஆர் மேடம் அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி சேம் டைம் எங்களுக்கு சேம் டைம் வந்து டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ இருக்கு, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ எங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. சரிங்களா, ஏதாச்சும் எங்களுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்பிசி வந்து டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கு ஏதாச்சும் ரெக்வஸ்டோ இல்லை ஜீவோ மாதிரி பாஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை, எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, நீங்க எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்றத நல்லா யோசிங்க. உங்களுக்கு நகராட்சி எக்ஸாம் வேணுமா, டிஎன்பிசி எக்ஸாம் வேணுமான்னு பாருங்க. நகராட்சி எக்ஸாம்ல நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க, இன்டர்வியூ தான் போக போறீங்க. இந்த இது வந்து நீங்க எக்ஸாம் தான் எழுத போறீங்க. இந்த இது வந்து எக்ஸாம் தான் எழுத போறீங்க. எக்ஸாம் நல்லபடியா படிச்சு இது வந்து பாஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா டிஎன்பிசில பெர்மனன்ட் ஜாப். இன்டர்வியூ இல்ல டிஎன்எம்இடபிள்யூஎஸ் நான் இன்டர்வியூல போயிட்டு நான் ஒர்க்குக்கு தான் ஜாபுக்கு தான் போகணும்னா நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது அவங்க வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, சேம் டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் போகணுமா இன்டர்வியூ போகணுமா இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம், எது முக்கியம் அப்படின்ற ப்ரியாரிட்டியை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் அடுத்த தடவை கூட நம்ம எழுதிக்கலாம், இன்டர்வியூன்றது நம்ம பாஸ் ஆயிருக்கோம். ஸோ அப்ப எதுக்கு நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்கன்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. இன்டர்வியூக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதாம நீங்க என்ன பண்ணலாம், இன்டர்வியூக்கு போகலாம். இல்ல இந்த இன்டர்வியூ என்னால நம்ப முடியாது, நிறைய பேர் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் அமௌண்ட் வருமா சார், காசு கேட்பாங்களா சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேர் சொல்றத நீங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா காசு கேட்பாங்கன்னா அப்ப படிச்ச எல்லாருமே காசு கொடுத்தா வேலைக்கு போறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. மெரிட்ல போறவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட தகுதி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோம். நம்ம வந்து காசு கொடுத்துதான் போகணும்னு அவசியம் இல்லை. படிச்சிருக்கோம், உழைப்பு போட்டிருக்கோம், பாஸ் ஆகிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல நம்மளோட தகுதி தெரிஞ்சு நம்ம இன்டர்வியூல நேர்மையா போய் என்ன பண்ணுவோம், அட்டன் பண்ணுவோம். அந்த டைம்ல போயிட்டு காசு கேட்கறது இதெல்லாம் நம்ம அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா பார்த்துக்குவோம். மேக்சிமம் நம்மளோட தகுதியை நம்பி காசு கட்டாம போறதுதான் நமக்கு நல்லது என்னைக்குமே. ஏன்னா நீங்க காசு கட்டியோ ஏதோ ஒண்ணு போறீங்க அப்படின்னா அந்த வேலைன்றது எப்பவுமே நிரந்தரமா இருக்குமா, ஒரு மாதிரி உறுத்தலோட தான் நீங்க வேலை பார்ப்பீங்க. ஸோ அதனால நேர்மையாவே இருந்துட்டு போயிடுவோம், அதுதான் நமக்கு நல்லது. சரிங்களா, அதனால ப்ரியாரிட்டி சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்களா, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்களா, இதை ரெண்டையும் நீங்க முடிவு பண்ணிட்டு இன்டர்வியூக்குனா இன்டர்வியூ போங்க, எக்ஸாமுக்குனா எக்ஸாம் போங்க. அது வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்ற பட்சத்துக்கு தான் இது. அவங்க ஏதாச்சும் பண்ணாங்க, சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா ஒன்று ஆல்டர்னேட் டேட்ஸ்ல ஏதாச்சும் மாத்திரைக்குள்ளான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஆனா ஃபுல்லா மாத்துவாங்களான்னு தெரியாது. சரியா, ஸோ ஓவராலா வந்து இதுதான் விஷயம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஸோ இன்டர்வியூ எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு போடுவோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. ஏஇக்கு ஈஸி மெக்கானிக்கல் எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட மெட்டீரியல் இருக்கு, எம்சிக்கு டைப்ல. இப்போ வாங்கினா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மெட்டீரியல் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு, பிடிஎஃப் மெட்டீரியல். ஸோ அது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வெப்சைட்ல நம்மளோட புக்கோட டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.